Hi everyone, welcome to TAF Supermax TNPC PYQ 2024 சீரிஸ்ல simple interest base பண்ணி இன்னைக்கு 4th வீடியோ பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question. A person lent a sum of money at 6% per annum full stop in 8 years, comma the simple interest was rupees 260 less than the sum lent full stop. Find out the sum lent. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார் full stop. 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது? ரைட். சோ பார்க்கலாம். சோ கவனிங்க, நம்ம ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ரைட்டா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் வந்து ஒரு தொகையை வட்டிக்கு விட்டுருக்காரு. எத்தனை பர்சன்ட் வட்டிக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. எத்தனை வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு. அவருக்கு எவ்வளவு தனி வட்டி கிடைச்சதுன்னா, அவர் கடனா எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாரு? அசல். அசலை விட 260 ரூபாய் கம்மியா கிடைச்சிருக்கு வட்டி. அசலா எவ்வளவு கொடுத்தாரோ, ஓகேவா, வட்டிக்கு ஒரு அமௌண்ட் கடனா கொடுத்துருப்பாருல அசல், அதை விட ஒரு 260 ரூபாய் கம்மியா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு அப்படின்னா அவர் வட்டிக்கு விட்ட தொகையாது. அதான் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசல் தான் கண்டுபிடிக்க போறோம். தெரியாதனால தான் பி அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ என் பாத்தீங்க அப்படின்னா 8 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 6% டிவைடட் பை 100. ஓகேவா? ரைட். சோ பாருங்க, 4 ஆல் அடிச்சா 4 into 2 8. இத 4 ஆல் அடிச்சா 25 டைம்ஸ். நெக்ஸ்ட் இங்க இந்த டிவிஷன் இங்க வந்தா மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளை பண்ணலாமா? 25 into p 25p minus 260 into 25. சோ பாருங்க, 6 times remainder 25 00. ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் 2 into 6 12, so 12p. ரைட். சோ இந்த வேரியபிள் p கம்பேர் பண்ணுங்க, இங்கிட்டு பெருசா இருக்கு. சோ அதனால அந்த +2p இங்கிட்டு வந்தா என்ன ஆகும் அப்படினா +12p இங்கிட்டு வந்தா -12p ஈக்குவல் டு இந்த மைனஸ் இங்கிட்டு போனா +6500. ரைட். சோ பாருங்க, 25 - 12 எவ்வளோ? 13 ஈக்குவல் டு 6500, 6500. பாருங்க, 13 ஒரு தடவை, 13 5 65, ரெண்டு ஜீரோவுக்கு 2 ஜீரோ. சோ அப்ப அசல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 500. ரைட். அப்ப பிரின்சிபல் 500 ரூபாய். சோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. The principal becomes rupees 17,000 at the rate of 12% simple interest in 3 years. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, இது சிம்பிளா ஷார்ட்டா போட்டுக்கலாம். ரைட். என்ன பண்ணலாம்? 17,000ங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகைக்குள்ள என்ன இருக்கும்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. ரைட்டா? பிரின்சிபல் நம்ம பர்சன்டேஜ்ல எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்? 100%. ரைட். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1 இயருக்கு 12. 1 இயருக்கு 12%. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் சேர்ந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 17,000. ரைட். ஸோ பாருங்க, பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. இங்க 1 இயருக்கு 12%னா 3 இயர்ஸ்க்கு 12 into 3 36%. ரெண்டும் சேர்ந்து 17,000. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ? 136%. அப்போ 136% எவ்வளோ அப்படின்னா 17,000 ரூபாய். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. அப்போனா 100% எவ்வளோ? ரைட்டா? சரி, இதை 4 ஆல் அடிக்கலாமா? 4 3s are 12, ரிமைண்டர் 1 16, 4 4s are 16. அதே மாதிரி இதை 4 ஆல் அடிச்சா 4 4s are 16, ரிமைண்டர் 1 10, 4 2s are 8, ரிமைண்டர் 2 20, 4 5s are 20, 0க்கு 0. ரைட். நெக்ஸ்ட் 17 ஆல் அடிக்கிறேன். பாருங்க, இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் அடிக்கவே இல்லை, நம்பரை மட்டும் தான் அடிச்சிருக்கேன். 17 ஆல் அடிச்சா 2 டைம். அப்போ இங்கேயும் 17 ஆல் அடிச்சா 17 into 2 34, ரிமைண்டர் 8 85, 17 into 5 85, 0. நெக்ஸ்ட் பாருங்க, 2 1 டைம். இதை 2 ஆல் அடிச்சா 1 2, ரிமைண்டர் 1 10, so 5. அப்போ ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ? 125 ரூபா. அப்போ இந்த 1 100 ஆல் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 100%. அப்போ இங்க 100 ஆல் மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன தான் பண்ணோம்? into 100 தான் பண்ணோம். ரைட்டா? 125 into 100, that means 12,500. அப்ப அசல் எவ்வளவு அப்படின்னா 12,500 ரூபாய். சோ ஆப்ஷன் பாருங்க, சோ உங்களுக்கு பாம்பே பி ஆப்ஷன் 12,500. ஓகேங்களா? நெக்ஸ்ட், a person takes a loan of rupees 2,000 at 6% simple interest full stop. He returns rupees 1,000 at the end of 1 year full stop. In order to clear his dues at the end of 2nd year, how much he would pay? ஒருவர் ரூபாய் 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார் full stop. ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில்
முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ரொம்ப சிம்பிள். அசல் 2000 ரூபாய். அப்போ அசல்னா அது எத்தனை பர்சன்டேஜ்? 100%. 2000, ரைட். இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட் வட்டி? 6% வட்டியா, ரைட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி. அப்போ இதுல 1% என்ன பண்ணோம்? ஒரு 2 டிஜிட் தள்ளி வைக்கணும்னு சொன்னா, அப்போ 1% எவ்வளோ? 20 ரூபா. அப்போ 6% 120 ரூபா. 6% எவ்வளோ? 120 ரூபா. இப்போ இது முதல் வருஷம் 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, அதுக்கு 6% வட்டி ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாருன்னா 120 ரூபா கொடுக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வருஷம் கழிச்சு 2000 ரூபாய் அசல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கடனை கழிச்சிட்டாரு. அப்போ இன்னும் பாக்கி எவ்வளவு இருக்குன்னா 1000 ரூபாய் இருக்கு. ஸோ 1000 ரூபாய் ஒரு தரணும், ரைட்டா? சரி, இப்போ 2ஆம் வருஷத்துக்கு அவருடைய அசல் மீதி ஒன்றும் தர வேண்டியது 1000 ரூபாய் தானே. இப்போ இதை தான் நம்ம 100% எடுத்துக்கணும், ரைட்டா? 100% எவ்வளோ? 1000 ரூபாய். ஏன்னா 1000 ரூபாய் என்ன பண்ணியாச்சு? திருப்பி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு அதே 6% கண்டுபிடிக்கணும். ஏன்னா 6% தானே வட்டி. 1%னா 2 டிஜிட் தள்ளி வைக்கணுமா? அப்போ 1% எவ்வளோ? 10 ரூபா. அப்போ 6% எவ்வளோ? 60 ரூபா, ரைட். அப்போ கேள்வி என்னன்னா பாருங்க, 1000 ரூபாய் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவரை கடனை 2ஆம் ஆண்டின் முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ரொம்ப சிம்பிள். அசல்ல ஒன்னும் பேலன்ஸ் அவ்வளவு இருக்கு 1000 ரூபாய். முத வருஷ வட்டி 120 ரூபாய் கொடுத்தாரா? ஒன்னும் கொடுக்கல, அந்த 120. இப்ப 2ஆம் வருஷம் இந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி? 60. இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா கடன் முடிஞ்சிருமா? பாருங்க, 60 + 120 180. அதோட 1000 கூட்டினா 1180 ரூபாய். அப்ப கடனை முடிக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணும்? 1180 ரூபாய், 1180. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், புரிஞ்சுக்கணும். ஸோ கடன் வாங்கினது 2000 ரூபாய், அதுக்கு எத்தனை % வட்டி? 6% வட்டி. ஸோ இங்க வந்து 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க 12 போடக்கூடாது. ஏன்னா நடுவில் ஒரு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காருயா, அதனால நம்ம என்ன பண்றோம்? அந்த 2000 ரூபாய்க்கு 6% எவ்வளோ? 120 ரூபாய். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு? ஒரு வருஷம் முடிவில் அவர் வேற எதுவும் கணக்கெல்லாம் பார்க்கல. 2000 ரூபாய் வாங்கினேன், அந்த 1000 ரூபாய் கொடுத்துறாரு. அப்ப பேலன்ஸ் ஒன்றும் எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய். அப்ப 2ஆம் வருஷம் என்ன பண்ணும்? அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி தரும் இல்லையா, 1000 ரூபாய்க்கு 6% எவ்வளோனா 60 ரூபாய். இப்ப கேள்வி, 2 வருஷம் கழிச்சு மொத்தமா கடனையே முடிக்கணும்னா எவ்வளவு கொடுக்கணும்? அப்போ அசல்ல ஒரு 1000 ரூபாய் பாக்கி இருக்கு, அந்த 1000 முத வருஷ வட்டி ஒரு 120, கடைசி அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு வட்டி 60 ரூபாய், மொத்தமா 1180 ரூபாய் முடிஞ்சா கடன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.